அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸும், இலவசமாக தமிழ் ஆன்லைன் கிளாஸும், இலவசமாக பொது அறிவு டாபிக் ஜிகே டாபிக் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கு காமனாக இருக்கக்கூடிய பகுதியால் இருக்கக்கூடிய பொது அறிவு டாபிக்ல அதுல அழகு 3ல இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இந்த டாபிக்கை மெர்ச் பண்ணி நமக்கு 10 கொஸ்டின் கேட்க போறாங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல. இதுல இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இருக்குதுங்களா, இந்த டாபிக்ல சிந்து சமவெளி நாகரிகம் இந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு ஒரு டாபிக்கை நம்ம கிரியேட் பண்ணி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாபிக் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். அப்படி இந்தியாவின் வரலாறு பண்பாடை பற்றி, ஹிஸ்ட்ரினா என்ன, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி பண்டைய இந்தியாவில் என்னென்ன நடந்தது, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கிளாஸ்ல 3 வீடியோ போட்டிருப்போம். அந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ஈஸியாக புரியும். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேரெக்டா வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு போயிடுவோம். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு டேரெக்டா போயிடுவோம். சரி வாங்க, இப்போ பாருங்க. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேங்களா. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா அந்த பாகிஸ்தான், அந்த ஜம்மு காஷ்மீர், அப்புறமா இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் பிளேசஸ் ஓகேங்களா. அதாவது ஹரியானா, பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், அப்புறமா மகாராஷ்டிரா, இங்கே உத்தரப்பிரதேஷ், இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்கள், பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும். சரிங்களா, ஓகே. இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதலிடம் அரப்பா என்பதால் இது அரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. அரப்பா நாகரிகம் திடீரென்று ஒரே நாளில் தோன்றவில்லை. ஆமாங்க, இந்த நாகரிகம் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இடம் இருந்து அரப்பான்றதுனால, அந்த பிளேஸ்க்கு வந்து அரப்பான்ற பிளேஸ்னால அதை சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லாம அரப்பா நாகரிகம் சொல்றாங்க. இந்த நாகரிகம் வந்து சடனா வரல ஓகேங்களா. இப்போ சடனா வரலன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கிளாஸ் 3 கிளாஸ் நடத்திருக்கேன் இல்லையா, அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த நாகரிகம். சரிங்களா, சரி பாருங்க. இப்பகுதியில் புதிய கற்கால கிராமங்களில் தொடக்கம் நடைபெற்றது. ஏறத்தாழ பொது ஆண்டு முன் 7000 புதிய கற்கால பகுதியான மெகர்கரின் காலத்தை போல கணிக்கப்படுகிறது ஓகேங்களா. இப்போ இந்த மெகர்கர் காலம்னா என்னன்னா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே ஒரு நகர நாகரிகம் இருந்ததா சொல்றக்கூடிய பிளேஸ் தான் மெகர்கர். அது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. அங்க கிரியேட் ஆனது தான். அங்க வந்து பொது ஆண்டு முன் 7000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இருந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி நாம வந்து இப்போ ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறோம். சரிங்களா, அப்போ இப்போ 2000 கிமுவோட சேர்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிமுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கிபில இருக்கோம். அப்படி பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இதே மெகர்கர் நாகரிகம்ன்றது இப்போ நம்ம 2000ல இருக்கோம். அதுல இருந்து ஒரு 7 கூட்டிக்கிட்டோம்னா 9000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். சரிங்களா, சரி வாங்க. இப்போ அரப்பா நாகரிகம் பல்வேறு கட்டடங்களாக பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, அரப்பா நாகரிகம் 3 டைப்பா பிரிப்பாங்க. சரிங்களா, தொடக்க கால அரப்பா பொது ஆண்டு முன் 3000 to 2400. அப்போ அந்த 400 வருஷம், இந்த 3000ல 2400 அந்த 400 வருஷம் ஒரு பேசிக்கா, அதாவது நகரமா உருவாயிருக்காது, கிராம பொருளாதாரமா இருந்து அப்புறமா நகரமா மாறி இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த பேசிக்கா அந்த புதிய கற்காலோடைய பண்பாடுகள் அந்த இடத்துல இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, முதிர்ச்சி அடைந்த அரப்பா பொது ஆண்டு முன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதிர்ச்சி அடைந்த அரப்பா வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல நல்ல டெவலப்பிங் வந்திருக்கும். முதிர்ச்சி அடைந்த அரப்பால பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் பண்ணியிருப்பாங்க, நல்ல வணிகம் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் வந்து 2600 இருந்து 1900 இது வந்து பெஸ்டா இருந்திருக்கும். பிற்கால அரப்பா பொது ஆண்டு முன் என்பது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து வீழ்ச்சியான பகுதின்னு சொல்லுவாங்க. 1900 இருந்து 1700 வரையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சுது. சரிங்களா, அரப்பாவுடைய நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில பல்வேறு பகுதிகளுக்கு மக்கள் வந்து இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மற்றும் நதிகள் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில இருந்திருக்கு. அந்த டைம்ல வேற எந்த உலகத்துல வேற எங்கெங்க ஒரு நாகரிகங்கள் வந்து கிரியேட் ஆச்சு, அதாவது ஒரு மக்கள் வந்து நாகரிகம்னா ஒரு மக்கள் வந்து ஒரு நிலையான இடத்துல இருந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கிறது தான் நாகரிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த மாதிரி உலகத்துல வேற எங்க இந்த மாதிரி நாகரிகம் இருந்ததுன்னு பார்த்தா மெசோபொட்டாமியா நாகரிகம். ஓகேங்களா, அங்க இருந்த ரிவர் பேர் என்னன்னா டைகரிஸ். ஓகேங்களா, பொது ஆண்டு முன் 3500 இருந்து 2000 வரையும் அந்த நாகரிகம் வந்து பர்ஃபெக்டா இருந்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஒரு பர்ஃபெக்டா வாழ்ந்திருக்காங்க அந்த இடத்துல மக்கள்.
மெசபோட்டோ நாகரிகம். இது பாத்தீங்கன்னா ஈரான் ஈராக் இந்த பிட்வீன்ல இருக்கக்கூடிய பிளேஸ் தான் மெசபோட்டோமியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த டைம்ல மெசபோட்டோமியால ஆட்சி பண்ணவங்களுக்கு காலகட்டம் வந்து சுமேரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுமேரியர்கள், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேர சோழ பாண்டியர்கள் சொல்றோம் இல்லையா, தமிழ் மன்னர்களை, அந்த மாதிரி அந்த பிளேஸ்ல ஆட்சி பண்ண ஒரு மன்னருடைய பரம்பரை பேர் வந்து சுமேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுமேரியர்கள் காலகட்டத்தில் தான் அந்த மெசபோட்டோமியா நாகரிகம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. சரிங்களா, அங்க இருந்த ரிவர் வந்து எதுனா டைகர்ஸ். ஓகேங்களா, டைகர்ஸ் ரிவர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறமா நாம கொஞ்சம் ஓகேங்களா, அதாவது இது காலவரிசைப்படுத்தியிருக்கோம். காலவரிசைப்படுத்திருக்கும் போது 3500 2000ன்றது ஒரு சரியான காலகட்டம். அந்த 3500ல ஒரு 200 வருஷத்துக்கு கழிச்சு 3300 1900 வரைக்கும் இருந்த நாகரிகம் எதுனா சிந்துவெளி நாகரிகம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, மக்கள் வந்து இங்க வந்து டெவலப் ஆயிருக்காங்க. ஒரு இடத்துல மக்கள் வந்து நிலையா இடப்பெயர்வு அடைந்து அங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்டதா மாத்திக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கு பேரு தான் நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்மளுக்கு 3300 1900 இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். எகிப்துன்றது எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கால இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் எகிப்து. அங்க வந்து என்ன ரிவர் போச்சுன்னா நைல் ரிவர் போச்சு. இதனுடைய காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா 3100 to 1100 சொல்றாங்க. சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்கன்னா சீன நாகரிகம். மஞ்சள் ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்ல மக்கள் வந்து ஒரு நிலையான குடியிருப்பை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு அந்த நாகரிகத்தின் பேர் வந்து சீன நாகரிகம். அது வந்து கிட்டத்தட்ட 1700 1122. சரிங்களா, இப்போ நம்மளுடைய டாபிக் எதுனா சிந்து சமவெளி நாகரிகம் தான். ஆனா இருந்தாலும் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் போல உலகத்துல வேற எங்க நாகரிகம் இருந்ததுன்னா இந்த இந்த 3 நாகரிகம் சொல்லலாம். மெசபோட்டோமியா, எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். அங்க என்னென்ன ரிவர் போச்சுன்னு பாருங்க. மெசபோட்டோமியானா டைகர்ஸ் ரிவர், எகிப்து நாகரிகம்னா நைல் ரிவர், சீன நாகரிகம்னா மஞ்சள் ஆறு, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அந்த சிந்து பிளேஸவே சிந்து ரிவர் சுத்தி சரௌண்டிங்ல இருந்ததுனால அது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பிளேஸ் அரப்பான்றதுனால அதை அரப்பன் நாகரிகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி வாங்க இப்போ நாகரிகம்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, நாகரிகம் என்றால் என்ன? நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது. நோட் பண்ணிக்கோங்க. எந்த மொழி சொல்லுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லத்தீன் மொழி சொல். மேக்ஸிமம் ஆப்ஷன்ல கிரீக் வேர்டு அந்த லத்தீன் வேர்டு மட்டும் தான் ரொம்ப பழமையான வேர்டு. அந்த 2 வார்த்தையை கொடுத்துதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. மேக்ஸிமம் வர அந்த 2 ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகரிகம் என்ற சொல் வந்து என்ன மொழி சொல்னா லத்தீன் மொழி சொல். சரிங்களா, அது வந்து எதுல இருந்து கிரியேட் ஆச்சுன்னா சிவிக்ஸ் என்ற ஒரு வார்த்தையில இருந்து தான் உருவாச்சு. அதனுடைய பொருள் என்னன்னா நகரம். சரிங்களா, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க. சரி, இப்ப பாருங்க, நாகரிகத்துல நம்மளுடைய டாபிக் எதுனா சிந்து சமவெளி நாகரிகம். அதை நம்ம அரப்பா நாகரிகம்னு சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா அரப்பா நாகரிகம், அரப்பா அப்படின்றது பாருங்க, இப்ப அரப்பா முதலில் வருகை தந்தவர் யாரால சார்லஸ் மேசன். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அதாவது ஹிஸ்டரி என்னன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இந்தியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1600 பாத்தீங்கன்னா வணிக நோக்கத்திற்காக ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வராங்க. அப்படி உள்ள இந்தியாவுக்குள்ள வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மள வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அடிமைப்படுத்தி நம்மளுடைய செல்வங்கள் இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுரண்டிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா வணிகத்தை வந்து அவங்க கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ற மாதிரி டெவலப் பண்றதுக்காக நம்ம கண்ட்ரியை வந்து இது மாதிரி ஆக்கிட்டாங்க. சரிங்களா, அதாவது ரொம்ப இங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்க கண்ட்ரியை டெவலப் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய மருத்துவ பொருட்கள் எதுவா இருந்தாலுமே ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரியில கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்க வரும்போது ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவரா இருந்திருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி இவங்க வாழ்ந்திருக்காங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இந்த மாதிரி இவங்க வந்து இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, நான் உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்து ஒரு நாகரிகமே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரப்பா ஃபர்ஸ்ட் முதல் வருகை தந்தவர் யாருன்னா சார்லஸ் மெசன். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு அந்த பிரிட்டிஷ் இதுல வந்து படை இதுல வந்து வேலை செஞ்சவர் தான். அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரயில் ட்ராக் போட ட்ரை பண்றாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1853 தான் பாத்தீங்கன்னா ரயில் ட்ராக் போடுறாங்க. மும்பை டு தானே 34 கிலோமீட்டருக்கு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல எதுவும் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கல. செகண்ட் டைம் வந்து 1856 போடுறாங்க ரயில் ட்ராக்கு. கராச்சி டு லாகூருக்கு போடும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய அங்கே இருக்கக்கூடிய செங்கற்கள் எல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நோண்ட என்ன ஆகுதுன்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. பானை கிடைக்குது, செம்பு கிடைக்குது, கிட்டத்தட்ட தொல்பொருள்கள் சம்மந்தப்பட்ட என்ன விஷயமும் அந்த இடத்துல கிடைக்கும் போது அவங்க வந்து ரிசர்ச் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா ஆய்வை வந்து மேற்கொள்றாங்க. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே, அதாவது ரயில்வே ட்ராக் போறதுக்கு முன்னாடியே சார்லஸ் மேசன் வந்து வந்துட்டு போயிருக்காரு, விசிட் பண்ண போயிருக்காரு அரப்பால. சரிங்களா, சரி பாருங்க. செகண்ட் பாருங்க, அம்ரின்ற பிளேஸ். அது வந்து அரப்பாவுடைய பக்கமா இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அம்ரி. அந்த அம்ரி பாத்தீங்கன்னா அரப்பா பண்பாட்டோட தொடர்புடைய இடம். அந்த இடத்திற்கு வருகை தந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அரப்பா முதல்ல விசிட் பண்ணவர் யாருன்னா சார்லஸ் மெசன். எந்த வருஷம்? 1826. அதே அரப்பா பண்புடன் தொடர்புடைய அதனுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய பிளேஸ், அதாவது இந்த அம்பரியை நான் உங்களுக்கு மேப்ல காட்டுறேன் சரிங்களா, செகண்ட் வீடியோல மேப்ல காட்டுறேன் அது எந்த பிளேஸ்ல இருக்குன்னு. அந்த அம்பரிக்கு வந்து விசிட் பண்ணது யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் இப்போ அரப்பான்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் அதிகமா இருக்கு. அரப்பான்றது நமக்கு வந்து கிடையாது சரிங்களா. நம்ம வந்து அது அரப்பா கல்ச்சர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 ஸ்டேட்ல சொல்லுவோம். குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி நம்ம 4 ஸ்டேட்ல வந்து பரவி இருக்கிற மாதிரி சொல்லுவோம். நமக்கு அதிகமா நம்மளுக்கு அரப்பா வந்து நம்ம இதுல இந்தியாவில வந்து பரவல சரிங்களா. அந்த வடமேற்கு பகுதியில மட்டும் கொஞ்சமா பரவிட்டு விட்டுட்டாங்க சரிங்களா. சரி பாருங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்க, 3வது பாயிண்ட். டல்ஹௌசி இந்தியாவின் ஆளுநராக இருந்த போது இந்தியாவுக்கு முதலில் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆமாங்க, அந்த டைம்ல வந்து டல்ஹௌசி தான் இருந்தாரு ரயில் ட்ராக் போடும்போது சரிங்களா. பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க. 1853ஆம் ஆண்டு மும்பை முதல் தானே என்ற இடத்திற்கு முதலில் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆமா, 1853 தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ரயில் ட்ராக் போடுறாங்க சரிங்களா. செகண்ட், இதனுடைய நீளம் பார்த்துக்கோங்க 34 கிலோமீட்டர். மேபி கேட்டாலும் கேட்கலாம் சரிங்களா, சும்மா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1856ஆம் ஆண்டு லாகூரில் இருந்து முல்தானுக்கு, லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு அரப்பா சிதைவுற்றது சரிங்களா. அந்த தான் ரயில் ட்ராக் அமைக்க போகும்போது என்னாச்சுன்னா, அங்க இருக்கிற பிளேஸ் சுட்டசங்கற்களை என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மெட்டல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது தான் நோண்ட ஏதோ வந்து கிடைச்சிட்டே இருக்குன்ற மாதிரி இது பண்ணாங்க சரிங்களா. அரப்பா வந்து இன்னும் நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும். எதனால வந்து ரயில் ட்ராக் போட ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா, அந்த அரப்பா வந்து ரொம்ப வந்து அழிவுக்கு உட்பட்டுருச்சு. அங்க வந்து இன்னும் நிறைய விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அந்த ரயில் ட்ராக் அமைக்கிற பொருட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க போது அதை பத்தி அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம என்ன பண்ணாங்கன்னா இதாயிடுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னா, இதுக்குள்ள இங்க வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க, இந்த பூமிக்கடியில தோணுனா நமக்கு வேற ஏதாவது கிடைக்கும்னு சொல்ற மாதிரி ஆய்வு மேற்கொண்டாங்க சரிங்களா. சரி, இப்பகுதியில் இருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது. பாத்துக்கோங்க, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு முத்திரையை யார் வந்து கண்டுபிடிச்சு எடுக்கிறாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி 1861 ஏஎஸ்ஐ வந்து இந்திய அப்ப இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏஎஸ்ஐ உருவாக்குவாங்க. ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்திய தொல்லியல் துறை அப்படின்ற ஒரு துறையை கிரியேட் பண்ணி இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அந்த துறைக்கு தலைவராக போடுறாங்க. அந்த துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இயக்குனராக வந்து யாரை போடுறாங்கன்னா சார்லஸ் மேசனை போடுறாங்க. அந்த சார்லஸ் மேசன் தான் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாரு சரிங்களா. பாருங்க, இவர் அரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் பாருங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன பண்றாருன்னா 1861 தான் ஏஎஸ்ஐ கிரியேட் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 1853 ஒரு வாட்டி இவர் விசிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் 1856 விசிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் 1861 என்ன பண்றாரு, ஏஎஸ்ஐ கிரியேட் பண்ண பின்னாடி 1875 இவர் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து அரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் 1853, 56, 75. ஏன்னா இது வந்து பள்ளி பாட புத்தகத்துல இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எல்லாமே பள்ளி பாடகத்துல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க பள்ளி பாடகத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸை அக்யூரேட்டா நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஏன்னா அதை தான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. எப்பயுமே வெளியே இருக்கிற கொஸ்டின் வந்து கூட நம்மளால வந்து முடிஞ்சாலும் கெஸ் பண்ண முடியும். ஆனா அக்யூரேட்டா எங்க படிக்கணும்னா பள்ளி பாட புத்தகத்தை நம்ம அக்யூரேட்டா படிச்சிடணும். சரி பாருங்க, கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க. யார் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்? ஓகேவா, இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையர் உதவியுடன் இது நிறுவப்படுறாங்க. இதன் தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுடில்லியில இருக்கு சரிங்களா. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரப்ப நாகரிகத்தின் முக்கியத்துவத்தை வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல் தான் சரிங்களா. அவர் தான் இயக்குனராக இருக்காரு. அரப்பாவின் இடிபாடுகளை கண்ட முதல் ஐரோப்பியர் யாருன்னா சார்லஸ் மேசன் தான். இவர் வந்து 1826 வந்து பார்த்துட்டாரு, விசிட் பார்த்தாரு. ஆனா இவரு எப்போ பார்த்தாரு, நம்மளுடைய அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 53, 56, 75 ஓகேவா. இருந்தாலும் இவர் வந்து அளவையாளர், இவர் வந்து ஒரு முக்கியமான பர்சன்றதுனால இவரை வந்து அந்த துறைக்கு வந்து தலைவரப்பட்டிருக்காங்க. இயக்குனராக யாரப்பட்டிருக்காங்கன்னா நம்மளுடைய சார்லஸ் மேசன் பட்டிருக்காரு. இந்த சார்லஸ் மேசன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாரு. அரப்பாவின் இடிபாடுகளை கண்ட முதல் ஐரோப்பியர் வந்து யாருன்னா சார்லஸ் மேசன். இது அவரது அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு அங்க அரப்பாவை பத்தி ஓகேவா. அரப்பாவை பத்தி எப்படி ஒரு புத்தகம் எழுதுறாரு, அது மூலமா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த புத்தகம் நம்ம தேடி படிக்கும்போது பாருங்க, நெரேட்டிவ் ஆஃப் த வேரியஸ் ஜேர்னலிஸ்ட் இன் த பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் த பஞ்சாப். அதாவது இந்த பலுசிஸ்தான்றது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சரிங்களா. ஆப்கானிஸ்தான் தெரியும், நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி பஞ்சாப்ன்றது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பஞ்சாப் இருக்கு. நம்மளுக்கு வந்து கிழக்கு பஞ்சாப்னு சொல்லுவாங்க, நம்மள மேற்கு பஞ்சாப்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சேரும் ஓகேங்களா. அப்ப அந்த பஞ்சாப்ன்ற சரௌண்டிங் அதை பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அதான் நெரேட்டிவ் ஆஃப் வேரியஸ் ஜேர்னரி இன் த பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் த பஞ்சாப்.
ஓகேங்களா. இந்த நெரட்டிவ் அப்படின்றது குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மக்கள் வந்து எப்படி அந்த குடியிருப்புல வந்து மக்கள் எப்படி வசிச்சாங்கன்ற மாதிரி கூட இந்த புக் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை எனலாம். ஆமாங்க, இந்த ஜான் மார்ஷல் வந்து அவர் வந்து எப்போ டைரக்டர் ஆனாரோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா. அந்த டைம்ல வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. அந்த 1800 காலகட்டத்தில் அரப்பான்றது ஒரு மிகப்பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. கமல்ஹாசன் அப்படி நடிகர் கமல்ஹாசன் கூட இதை பேஸ் பண்ணி ஒரு மூவி எடுத்திருப்பாரு. சரிங்களா. அந்த மூவி தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இவரது முயற்சிகள் மூலம் அரப்பாவின் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. பிற்காலத்தில் 1940களில் REM வீலர் அரப்பாவில் ஆய்வுகள் நடத்தினார். நோட் பண்ணிக்கோங்க. 40ல யார் வராரு? 1940. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு பக்கம் ஒரு 7 வருஷம் முன்னாடி REM வீலர் வராரு, அரப்பாவில் ஆய்வு நடத்துறாரு. அதாவது ஆய்வு நடத்திட்டே இருப்பாங்க. சரிங்களா. அப்பப்போ நடத்திட்டே தான் இருப்பாங்க ஆய்வுகள். சரிங்களா. புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும், ஏதாவது ஏன் அந்த ஆய்வுகள் வந்து ரொம்ப கேப் விட்டு நடத்துறாங்கன்னா அதுக்கான ஃபண்டை வந்து கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக தான் வந்து டைம் எடுத்திருக்கு. சரிங்களா. நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும்போது இப்போ இது ரொம்ப முக்கியமான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கூட அந்த டைம்ல இருந்திருக்கலாம். ஓல்டு வார் டைமு, ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய பஞ்சம், பசி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு ஒரு பூமியில இருக்கக்கூடிய விஷயத்த நோண்ட வந்து டைம் எடுத்துக்கிட்டா இந்த பொது பிரச்சனையெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுன்ற மாதிரி கூட இருக்கலாம். அதனால வந்து டைம் எடுத்து கூட பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. பிற்காலத்தில் 1940களில் REM வீலர் அரப்பாவில் ஆய்வுகள் நடத்தினார். புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும், அடுத்த டாபிக் பாருங்க. அந்த இடத்துல புவியியல் அமைவிடமும் குடியிருப்பும், அரப்பா வந்து எப்படி இருந்தது? சரிங்களா. எந்த பிளேஸ்ல இருந்தது அரப்பா? எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு? அதனுடைய ஏரியா எவ்வளோ? அங்க வந்து எவ்வளோ சிட்டிஸ் இருந்துச்சு, எவ்வளோ கிராமங்கள் இருந்துச்சு? இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். புவியியலை பார்த்தீங்கன்னா தெற்கு ஏஷியா, அதாவது நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கிறது ஏஷியால இருக்கு. அந்த ஏஷியால நம்ம எங்க இருக்கோம்னா தெற்கு ஏஷியால இருக்கோம். சரிங்களா. இந்தியா, அந்த பாகிஸ்தான், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு ஏஷியா மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா. காலப்பகுதி பார்த்தீங்கன்னா வெண்கல காலம். ஆமாங்க, இந்த சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து வெண்கல பத்தி அறிவு இருந்திருக்கு. அதாவது வெண்கல காலம், அதாவது வெண்கலம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செம்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் வந்து எதை கண்டுபிடிச்சானா மெட்டல் கண்டுபிடிச்சதுன்னா, உலோகம் கண்டுபிடிச்சதுன்னா செம்பு தான். அது வந்து எங்க கிடைச்சுன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கேத்ரின்ற பிளேஸ்ல கிடைச்சி அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அதை உருக்கி ஏதாவது சம்திங் பண்ணிட்டு வெண்கல காலமா நம்ம உருவாகியிருக்காங்க. சரிங்களா. காலம் பாருங்க, கிமு 3300 to 1900. இது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி கதிரியக்க கார்பன், அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா இது வந்து செய்யறாங்க. அதாவது C14 சொல்லுவாங்க. சரிங்களா. C14 சொல்லுவாங்க. அந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் சொல்லி அதை பேஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளா வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் டேட்டுக்கு வந்து உட்படுத்தி அது மூலமா வயது கணிக்கும் போது அந்த அரப்பா காலம் வந்து 3300 இருந்து 1900 சொல்றாங்க. பரப்பளவு பாருங்க, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் 6ஆம் வகுப்பு புக்ல கூட சொல்லியிருக்காங்க. 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் சொல்லிட்டு 16ஆம் வகுப்பு புக்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 13 லட்சம் சம்திங் ஒரு கொஸ்டின்ல வரலாம், இல்லைன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொஸ்டின்ல வரலாம். சரிங்களா. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க, அதனால ஒரி பண்ணிக்க தேவையில்ல. சரிங்களா. இது ரெண்டுமே வந்தா கூட ஏதாவது ஒன்று டிக் பண்ணா கூட நமக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. சரிங்களா. பரப்பளவு பாருங்க 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ப்ரெசன்ட் புக்ல 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரிங்களா. சரி பாருங்க, நகரங்கள் பார்த்தீங்கன்னா 6 பெரிய நகரங்கள் இருக்கு. கிராமங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டவை இருக்கு. அதாவது நகரங்கள் 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவையா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேற்குல பாகிஸ்தான், அதாவது மேற்குல பாகிஸ்தானும் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்காஜென்டர் குடியிருப்புகள். இப்போ நம்ம வந்து ஒரு இந்த அரப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா இப்போ 4ஆ பிரிக்கலாம். நம்மளுடைய கிழக்கு, நம்மளுடைய திசைகள் வந்து 4 திசை இருக்கு இல்லைங்களா. நம்மளுடைய திசைகள் வந்து 4 திசைகள் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா நம்மளுக்கு இப்படி இருக்கா, நம்மளுடைய திசைகள் வந்து 4ஆ இருக்கு. இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேற்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேற்குல பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் இந்தியா மேப்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்தியா. நம்மளுக்கு இந்த மேற்கு பகுதியில் இருக்கிறது யாருன்னா இங்க பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த பாகிஸ்தானு இதுக்கு முன்னாடி வந்து ஈரான் இருக்கு. சரிங்களா. பாகிஸ்தான் ஈரான் அந்த எல்லையில் அமைந்துள்ள சட்காஜென்டர் குடியிருப்புகள். இந்த பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் பிட்வீன்ல இங்க ஒரு குடியிருப்பு இருக்கு, அதுக்கு பேர் தான் சட்காஜென்டர். சரிங்களா. அப்ப அந்த மேற்கு பகுதியில சட்காஜென்டர், வடக்குல பார்த்தீங்கன்னா ஷார்ட்கை. அதாவது மொத்தமா ஒரு நாடவே நம்ம சொல்லிட முடியாது, அந்த குறிப்பிட்ட பகுதியில இருக்க மக்களை மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்தமா நாட சொல்லிட முடியாது. சரிங்களா. அப்போ அந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கை, அதாவது கிட்டத்தட்ட இந்தியா பக்கம் இருக்கும் அந்த ஷார்ட்கை என்ற பிளேஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் கிழக்குல வந்து ஆலம்கீர்பூர், இங்க உத்தரப்பிரதேஷ் வந்துட்டோம். இந்த கிழக்குல வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஆலம்கீர்பூர்,
சரிங்களா. தெற்குல பாத்தீங்கன்னா தைமதாபாத் மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. தெற்குல பாத்தீங்கன்னா தைமதாபாத் மகாராஷ்டிரா. இந்த 4 சரௌண்டிங் சேர்ந்துதான் நமக்கு என்னது, இந்த 4 சரௌண்டிங் இப்படி வரும். சரிங்களா, இப்படி வரும். இந்த 4 சரௌண்டிங் சேர்ந்தா அரப்ப நாகரிகம்னு சொல்றாங்க. சரிங்களா. பாருங்க, மேற்குல வந்து பாகிஸ்தான் ஈரான் நிலையில் அமைந்துள்ளது சட்கா சென்டர். சரிங்களா, இங்க வந்து சட்கா சென்டர் இந்த பிளேஸ்ல. மேல வந்து பாத்தீங்கன்னா ஷாடுகை ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ், இந்த பக்கம் கீழே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால நம்மளுக்கு தைமதாபாத். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பொறுத்துகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரானா தைமதாபாத், உத்தரப்பிரதேஷ்னா ஆலம்கீர்பூர், ஆப்கானிஸ்தான்னா ஷாடுகை, ஈரான் பாகிஸ்தான்னா நம்மளுக்கு வந்து சட்கா சென்டர். சரியா, கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, வாங்க அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். இதன் மைய பகுதிகள் பாகிஸ்தானிலும் இந்தியாவின் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் உள்ளது. ஆமா, நம்ம பார்த்தோமா, இப்போ நம்ம வந்து பார்த்தோமா, இப்போ பார்த்த மாதிரி தான். சரிங்களா, என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. இதனோட மைய பகுதி ஃபுல்லா வந்து பாகிஸ்தான் போயிடுச்சு. இப்போ இந்தியா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா இப்படி இருக்கு. இப்போ இது பாகிஸ்தான். இதனுடைய மைய பகுதி ஃபுல்லா பாகிஸ்தான் போயிடுச்சு. அந்த பாகிஸ்தானுடைய பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய பிளேசஸ் யாருன்னா குஜராத் இருக்கு, இங்க ராஜஸ்தான் இருக்கு, இங்க வந்து ஹரியானா இருக்கு. சரிங்களா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த 3 மாநிலத்துல தான் இருக்கு. ஜிஆர்ஹெச்னு வச்சுக்கோங்க. ஜிஆர்ஹெச்ல தான் என்ன இருக்குன்னா நம்ம இந்த 3 அரப்பாவுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா ஜிஆர்ஹெச்ல இருக்கு. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த 3 பிளேஸ்ல தான் இருக்கு. இந்த 3 பிளேஸ்ல இருக்கிற பிளேசஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குஜராத்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லோத்தல் என்ற இடத்துல துறைமுகம் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி டோலவீரான்ற பிளேஸும் குஜராத் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ராஜஸ்தான்ல காலிபங்கன்ற பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரியானால வந்து ராகி கர்கின்னு சொல்லுவாங்க, அந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, சரி வாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சிந்து சமவெளி கண்டுபிடிப்புகள் பாருங்க. அரப்பா இப்ப பாருங்க, நம்ம இப்போ இது வந்து பஞ்சாப் பாகிஸ்தானுக்கு சேர்ந்துருவான். ஓகேவா, அப்ப அந்த அரப்பான்ற பிளேஸ் எங்க இருக்குன்னா பஞ்சாப் பாகிஸ்தானை சேர்ந்த மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயாராம் சகானி. 1921 தான் இவர் கண்டுபிடிப்பாரு. சரியா, புரியுதுங்களா. அரப்பாவை கண்டுபிடிச்சது யாரு? தயாராம் சகானி. அரப்பா எங்க இருக்குன்னா பஞ்சாப் பாகிஸ்தான்ல அங்க இருக்கு. பஞ்சாபுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அரப்பா. நெக்ஸ்ட் மொகஞ்சதாரோ எங்க இருக்குன்னா சிந்து. அந்த பிளேஸ் சிந்துன்ற பிளேஸ் பாகிஸ்தான்ல இருக்கு. மொகஞ்சாரோ எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா, மேக்ஸிமம் அரப்பான்றது நமக்கு வந்து 3 பிளேஸ் தான். அரப்பா சிட்டினா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. இதை நம்ம வந்து அரப்பான்னு நம்மள சொல்லிட முடியாது. அந்த 3 ஸ்டேட்டை மட்டும்தான் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடைய ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. தவிர அரப்பான்ற பிளேஸ் பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் பிளேஸ்ல. சரியா, இப்போ மொகஞ்சதாரோ வந்து சிந்துன்ற இடத்துல பாகிஸ்தான்ல இருக்கு. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஆர்டி பானர்ஜி. 1922. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அரப்பான்றது எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க? கிட்டத்தட்ட 2016-17 காலகட்டத்தில் நடந்த கொஸ்டின் பேப்பர்ல இது வந்து கண்டினியூவா கேட்டுட்டே இருந்தாங்க. அரப்பா வந்து எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1921. மொகஞ்சதாரோ எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1922. இது மாறி மாறி கேட்டுட்டே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுல ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டாங்க. சரி, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. நம்ம வந்து எந்த கொஸ்டின் வருதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா, சரி பாருங்க, சுட்கா சென்டர் பார்த்தோமா, பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய பிளேஸ் தான் சுட்கா சென்டர். இதை கண்டுபிடிச்சது ஸ்டெயின். ஓகேவா, அவர் வந்து 1929 கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து சன்குதாரோ அப்படின்ற பிளேஸ் என்ஜி மஜும்தார் கண்டுபிடிக்கிறாரு 1931. அம்ரி அப்படின்ற பிளேஸ் என்ஜி மஜும்தார் கண்டுபிடிக்கிறாரு 1935. நெக்ஸ்ட் காலிபங்கன் என்ற பிளேஸ் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. மற்ற பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சன்குதாரோ, சுட்கா சென்டர் எல்லாம் குஜராத்ல சம்திங் எங்க வரும். இதை பத்தி நம்ம மேப் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு இங்க இருக்குது மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காலிபங்கன் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்சு கோஸ், அமலாநாத் கோஸ் 1953 கண்டுபிடிக்கிறாரு. ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். சிந்து சமவெளி கண்டுபிடிப்பு அரப்பால கண்டுபிடிச்சது தயாராம் சகானி. ஓகேவா, அதே மாதிரி மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி. சுட்கா சென்டர் வந்து ஸ்டெயின் 1929 கண்டுபிடிக்கிறாரு. இந்த இயரு, அவருடைய நேம், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு வாட்டி டிஎன்பிசி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, சன்குதாரா வந்து என்ஜி மஜும்தார். ஓகேவா, அம்ரி வந்து என்ஜி மஜும்தார். இது ரெண்டுமே ஒரே ஆள் தான். சன்குதாராவும் அம்ரியும் என்ஜி மஜும்தார். காலிபங்கன் வந்து கோஸ் கண்டுபிடிச்சிருக்காரு 1953. சரிங்களா, ஓகே. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதை நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சுட்கா சென்டர் வந்து ஸ்டெயின். ஓகேவா, ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா SR ராவ். ஓகேங்களா, இது 1953 கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சுர்கோட்டா, அதுவும் எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு. இதை கண்டுபிடிச்சது JP ஜோஷி 1964. நெக்ஸ்ட் பனவாலி, அது எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு. அதை கண்டுபிடிச்சது RS பீஸ்ட்
1974. நெக்ஸ்ட் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய டோலவிரா கண்டுபிடிச்சது யாருன்னா ஆர்எஸ் பீஸ்ட். இது ரெண்டுமே ஒரே ஆள் தான் கண்டுபிடிக்கிறாரு. இது 1974 கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் 1955 குஜராத்தில் டோலவிரா கண்டுபிடிக்கிறாரு. ஆர்எஸ் பீஸ்ட் வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய பனவாலியை கண்டுபிடிக்கிறாரு 1974. சரிங்களா? இந்த இயர் அந்த கண்டுபிடித்தவங்க அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம் அது எங்க என்ன எதை கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதனுடைய கண்டினியூட்டி வீடியோவா தான் இருக்கும். இது நீங்க வந்து சிந்து சமணி நாகரிகம் பார்ட் 1 வீடியோவா நீங்க எடுத்துக்கலாம். பார்ட் 2 வீடியோ வந்து அடுத்த கிளாஸ்ல நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.